கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். புதிய கிரிக்கெட் ஃபார்மேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்காருங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு டிவிலியர்ஸ், மேத்யூ ஹெய்டன், ஹர்பஜன் சிங் போன்ற முன்னாள் வீரர்கள் எல்லாருமே வரவேற்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் நடைமுறைக்கு ஒத்து வருமா? இது ஜான்வரியில செயல்படுத்த போறாங்க. இது எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ முடிஞ்ச வரையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 மெயின் ஃபார்மேட் இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். T20, ODI அண்ட் டெஸ்ட். இந்த 3 தான். டெஸ்ட் கிரிக்கெட் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே நாட்டம் காமிக்கிறது கிடையாது, ஃபேன்ஸ் வரதில்லைன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டைம்ல டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்தியன் மாதிரியான டீம் வந்துட்டு ஒரு சின்ன டீமோட இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்தது, பெருசாக யாருமே பார்க்க வரல. இதுவே ஒரு ஆஸ்திரேலியா, இதுவே ஒரு இங்கிலாந்து, ஒரு நியூசிலாந்து அப்படின்னா ஹோம் சீரியஸாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு இன்னும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா போனதுக்கப்புறம் இது எப்படி இந்தியன் ஃபேன்ஸ் ஏற்றுக்க போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் டெஸ்ட் ஃபார்மேட்டோட சக்ஸஸும் லாஸும் இருக்க போகுது. ஸோ இதை தொடர்ந்து T20 நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி பிரான்சைஸ் கிரிக்கெட் வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய ஒரு SA T20, ஒரு IPL, ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லீக் நடக்கு இல்லையா? இது எல்லா லீக்குக்குமே வரவேற்பு இருக்கு. பிகாஸ் T20 அப்படிங்கிறது 20 ஓவர் போட்டி, 1.5 மணி நேரத்தில் ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். பிரேக் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னொரு 1.5 மணி நேரத்தில் இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். ஒரு 3 to 3.5 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்டையர் மேட்சுமே முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால T20க்கான வரவேற்பு குறைய போறது கிடையாது. இன்னைக்கு நீங்க எடுத்தாலுமே அடுத்த 10 வருஷத்துக்கு மேல T20 இன்னும் தலை சிறந்த ஒரு கிரிக்கெட் ஃபார்மேட்டா தான் இருக்கணுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து 50 ஓவர் போட்டி, ODI கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது வேர்ல்டு கப்புக்கு மிக முக்கியமான ஒரு ஃபார்மேட்டா இருந்துட்டு இருக்குங்கிறதுனால அதுவும் அழிவை நோக்கி போக போறது கிடையாது. ஸோ மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகட்டியும் அந்த ஃபார்மேட்டுக்கான அழிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ வேர்ல்டு கப் 50 ஓவர் போட்டி அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ODI மேட்சஸ் தொடர்ந்து நடக்கும். ஆனால் பட் இருந்தாலுமே முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ODI மேட்ச் நிறைய நடக்கும். ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டிசம்பர் வரைக்கும், நவம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீம் கூட போடுவாங்க. ODI மேட்சஸ் அப்படிங்கிறது 3 ODI, 5 ODI. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டூர் போகிறது, அவங்க டூர் போகிறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவ்வளோ ODI இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். சரி, புதுசாக ஏதோ ஃபார்மேட் வந்திருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 80 ஓவர் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 90 ஓவர் அப்படின்னா இது 80 ஓவர் போட்டி. ஸோ ஆனால் இது T20 ஃபார்மேட்ல நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். என்னப்பா அப்படின்னா மொத்தமாக 80 ஓவரா, அதை ரெண்டா பிரிச்சா 40 ஓவரா. ஸோ 40 ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முதல் 20 ஓவரில் ஒரு டீம் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 20 ஓவரில் அதே டீம் பவுலிங் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ் 40 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த 40 ஓவர் அதில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் பவுலிங் பண்ணுவாங்க. ஓவராலா டெஸ்ட் ஃபார்மேட் எப்படி நடக்குதோ அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. 80 ஓவர் போட்டி T20 ஃபார்மேட்ல தான் நடக்குது. ஆனா நீங்க பாக்குறது டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரியே ஸ்கோர் கார்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 டீமுக்குமே 2 தடவை பேட்டிங் பண்றதுக்கு, பவுலிங் வரைக்கும் சான்ஸ் இருக்கு. அது போக மேபி ஆப்போசிட் டீம்னால பாதி ரன் கூட அடிக்க முடியல, அந்த ஃபாலோ ஆன் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதே ஃபார்மேட் தான். சேம் டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி இருக்கோ அதே லிமிடெட் ஓவர்ஸ், 20 ஓவர் தான் இவங்களுடைய இன்னிங்ஸ், 20 ஓவர் தான் இவங்களுடைய இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுக்க போறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க டே 1ல ஆடுனீங்க அப்படின்னா டே 2 வரைக்கும் ஆடலாம், 3 வரைக்கும் ஆடலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்துட்டு நான் வெளியில போறேன்ப்பா, ஸோ இதோட முடிச்சுக்கிறோம், டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இது அப்படி கிடையாது. கம்பல்சரி 20 ஓவரான பேட்டிங் இவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 20 ஓவரான பவுலிங்கும் போடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சா செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி 20 ஓவர் பேட்டிங், 20 ஓவர் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே இது இன்னும் சூப்பராகவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் 13லேருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க நிறைய பேர் கொண்டு வரலாம். அவங்கள வந்துட்டு ஸ்கவுட் பண்ணி க்ரூம் பண்ணலாம். ஸோ T20 ஃபார்மேட்டு, ஸோ இன்டர்நேஷனல் மேட்சுக்கு இது மாதிரிலாம் கூப்பிட்டு வரக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆபிரகாம், பெஞ்சமின், டிவிலியர்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஃபார்மேட்டு, நான் தலைமை தாங்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன். நிறைய பேரை வந்துட்டு ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து ஹர்பஜன் சிங் இன்னும் நிறைய வீரர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால ஜான்வரி 2026 நம்மளுடைய T20 வேர்ல்டு கப்பு வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே இந்த ஃபார்மேட்டை நடத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு மேட்ச் அப்படிங்கிறது எல்லா டீமுக்கு நடுவில் வந்துட்டு நடத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஃபார்மேட்டை வந்துட்டு 2026 ஜான்வரியிலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வரலாம். இந்த 80 ஓவர் போட்டி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உங்களுக்கு நான் தமிழில் ஒரு ஸ்கோர் கார்டாகவே போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இப்படி தான் நடக்கும். இதுதான் ஃபார்மேட். ஓவராலாக 80 ஓவர்ஸ், அதில் வந்துட்டு 40-40
முதல் 40 ஓவர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அடுத்த 40 ஓவர் அப்படிங்கிறது செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ அதே மாதிரி பேட்டிங் பவுலிங் 20 ஓவர் போட்டிகளாக நடக்கும். ஸோ எப்போ நடக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 டேவே ஆயிரும் கைஸ். நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணி 4 மணி இல்லாமல் முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நிறைய ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி டீ டைமோ இந்த தடவை ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விடுவாங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இது ஜெர்சி ஃபார்மேட்டில் நடக்க போதா இல்லை ஒயிட் ஜெர்சி ஃபார்மேட்டில் நடக்க போதாங்கிறது தெரியல. அண்ட் ரெட் பாலா ஒயிட் பாலாங்கிறதும் தெரியல. ஸோ 80 ஓவர் அப்படிங்கிறதுனால மேபி ரெட் பாலாக இருக்கிறதுக்கோட சான்ஸும் இருக்குது. அண்ட் ஒயிட் பாலாங்கிறதும் அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலுமே பால் சேஞ்ச் அப்படிங்கிறது எவ்ரி 10 ஓவருக்கு ஒருக்கா பால் சேஞ்ச் நடக்கும். நியூ பால் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஓவராலாக 80 ஓவருக்கு 8 பால் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் 2026க்கு அப்புறம் இந்த ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவை வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.